ஆரம்பிங்க. பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற எங்கள் பரலோகத்தின் பரம்பிதாவே, ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் இருக்கிறத போல நாங்களும் பரிசுத்தரா இருக்கிறதுக்கு எங்களை தேவனே நீ பரிசுத்தர் ஆவினாலே வழி நடத்தும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஐஸ்வரமுள்ளவரே, தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தை நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. விசேஷமாக தேவனே, பிரதர் பரிணீர் செல்வம், இன்னும் சிஸ்டர் மரியா பூமா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவர்கள் வசனங்கள் சொல்லும்போது தேவனே அது சரியான டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு நீர் அவங்களுக்கு நல்ல உங்களுடைய ஞானத்தை புத்தி அறிவை தரும் ராஜா. ஆண்டவரே, இது நாங்க கேட்டது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அதன்படி நாங்கள் மற்றவர்கள் சொல்றதுக்கு எங்களை நீ பரிபக்குவ செய்யறதுக்கு நீ கிருபை அவன் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பயப்படாத படிக்க ஆண்டவரே, உம்முடைய பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு எங்களுடைய பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு ராஜா, உம்முடைய தைரியத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் இது வார்த்தைகள் சொல்லும் போது தேவனே அவங்களுடைய மனதில நீ பேச வேண்டும் ராஜா. இந்த கடின இருதயத்தை தேவனே நீ மாம்சன இருதயத்தை பண்ணி தரும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய தெய்வ ஆண்டவரே, விசேஷமாக பன்னீர்செல்வம் இந்த மாதிரி பொம்மை கூட இருக்கட்டும் ராஜா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு வசனங்கள் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு அது ஒரு நல்லா உபயோகமா இருக்கிறதுக்கு நீ கிருபையா நடத்தி தர பொறுத்தாக நான் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப நீதிமான் இல்லை ராஜா, நாங்கள் ரொம்ப பரிசுத்தமா எங்களுக்கு நீர் தேவனே உம்முடைய எங்களுடைய அழுக்கான கந்தைகள் எடுத்து போட்டு தேவனே உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை தரத்துக்கு நீ ஆயத்தமா இருக்கிற ராஜா. அது நாங்க எடுக்கிறதுக்கு நாங்களும் ஆயத்த பண்றதுக்கு எங்களை நீ பரிசுத்தரமா இருக்கிறதுக்கு நீ கிருபையா நடத்தும் ஆண்டவரே. எங்களோட பாவங்கள் ரத்தாமர சுவைப்பு இருந்தாலும் தேவனே பஞ்சை போல் வெளியே ஆக்கிறே ராஜாத்துக்காக நன்றி 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 துதிக்கிறேன் ஸ்தோத்திக்கிறேன் ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்து அது நீ கொடுக்கிறீரே அதுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை உங்களுடைய தேவனை இந்த சிறு குழு இருக்கட்டும், அநேக ஆத்மாக்கள் வர வேண்டும் ராஜா. அதற்காக நான் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். உங்களுடைய கிருபை உங்களுடைய தேவ இந்த குழுவோடு கூட இருக்கிறதுக்காக நான் கெஞ்சி மன்றாடிக்கிறேன். அதே போல் தேவனே தம்பி சுந்தரராஜா ஆசீர்வாதம் ராஜா. மகன் எடுக்கிற இந்த ஊழியங்களை நீ அதிகமா ஆசீர்வாதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, அவங்க செய்யற வேலையை நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. கிருபையா வழி நடத்தும் இயேசு வழியா கேட்கிறேன் எங்கள் பரலோகத்தின் பரம்பிதாவே, आमेन। बहुत धन्यवाद दीदी आपका प्रार्थना के लिए। अब इस समय है मैं हमारा पास्टर साहब का स्वागत करता हूँ। स्तोत्रया நீங்க டைம் எடுத்துக்கங்க। கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, मसीह में मेरे प्यारे भाई और बहनों, இந்த நாளிலும் மீண்டுமாக ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறேன்। और आज के दिन भी मैं परमेश्वर का स्तुति करता हूँ, क्योंकि एक जीवित परमेश्वर के बारे में बोलने के लिए और उनके सारे महत्व गुण के बारे में बताने के लिए मुझे एक मौका मिला है। உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்। आप सबको यीशु मसीह के नाम से मैं स्वागत कर रहा हूँ। நாம் உள்நுழைவோம்। जाएंगे आज के संदेश में। நேற்றைய தினத்திலே கூட நாம் பார்த்தோம், இந்த நேற்றைய தினத்திலே பார்த்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்। कल हमने जो देखा था, जिस शीर्षक पर देखा था, वो आप सबको बहुत ही उपयोग रहा होगा, ऐसा मैं विश्वास करता हूँ। இந்த 2 நாட்களும் முதலாவது உலகத்தில் தோன்றிய மதம் எது, எங்கே என்று நாம் பார்த்தோம்। और जो पहला जो धर्म कहाँ से आया, कैसा आया, वो सब हमने देखा था। அதன் தொடர்ச்சியாகவே இந்த நாளிலும் மும்மூர்த்தி கொள்கை எங்கிருந்து புறப்பட்டது, எங்கிருந்து உருவானது என்பதை பார்க்க போகிறோம்। और ये उसी आधार पर आज के जो संदेश है, आज का जो विषय है, वो भी हम देखेंगे। அதை தொடர்ந்து அதற்கான வசனத்தை வாசிக்க கேட்போம்। हम पढ़ेंगे उसके आधार पर जो वचन है वो हम पढ़ेंगे। प्रेरितों के काम 7 अध्याय उसका 42 पद।
तब परमेश्वर उनके पास से चला गया, वायुसेना के लिए पूजा के लिए उन्हें भर्ती कराया। उसके बारे में, हे इस्राएल के घराने, क्या तुमने जंगल में 40 वर्ष तक मेरे लिए मेल बलि चढ़ाए हैं? இங்க பார்ப்பீர்கள் என்றால் அப்போ இந்த வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக கூறுகிறது, அவர்கள் வான சேனைகளை ஆராதிக்க கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள், ஆகையினாலே தேவன் அதற்காக ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். यहाँ पर लिखा है कि परमेश्वर ने उनके पास से चले गए क्योंकि वो वायु सेना के लिए पूजा करने लगे, ऐसा लिखा है इस वचन पर। மெய் தெய்வத்தை மறந்து அவர்கள் காண்கின்ற பொருட்களையும் நிலவு, சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் அவர்கள் வணங்கியதினாலே தேவன் அவர்கள் மேல் அதிகமாக கோபம் கொண்டு அதற்கென்றே அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். हम देखते हैं कि उन लोग ने सही परमेश्वर को छोड़ के, लेकिन परमेश्वर द्वारा किया हुआ हर एक जो चीज है, जैसे कि पानी, जो वायु, जो अग्नि, उस सब चीजों को उन लोग आराधना करने लगे। இப்படியாக இவர்கள் அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டதினாலே தேவன் மேலும் அவர்களை என்ன சொல்கிறார் என்பதை வாசிப்போம். और लगातार उन लोग ऐसे ही करते आ रहे हैं और सच्चा परमेश्वर को उन्होंने त्याग कर दिया, इसलिए परमेश्वर कुछ और कह रहे हैं, हम सुनेंगे इस वचन में। पढ़िए सिस्टर। 43 और तुम मोलेक के तंबू और रिफान देवता के तारे को लिए फिरते थे, अर्थात उन मूर्तियों को जिन्हें तुमने दंडवत करने के लिए बनाया था। अतः मैं तुम्हें बेबीलोन के परे ले जाकर बसाऊंगा। நட்சத்திர தெய்வத்தையும் அவர்கள் ரெம்பன் என்ற நட்சத்திர தெய்வத்தையும் அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். हम देखते हैं कि वो जो नक्षत्र के जो भगवान है, उनका जो रेम्पेन करके नाम है, उनको भी उन लोग आराधना करने लगे। அவர்கள் நிலவு தெய்வத்தையும் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். और बहुत सारी मूर्तियों का पूजा भी उन लोग करने लगे, ऐसा भी हम देखते हैं। நேற்றைய தினத்திலே பார்த்தோம், அவர்கள் சூரியனையும் வணங்கினார்கள் என்று பார்த்தோம். और हम कल के दिन में ये भी देखा था, सूरज का भी उन लोग स्मरण कर रहे हैं, पूजा कर रहे हैं। வாசிப்போம். हम पढ़ेंगे यिर्मयाह की किताब से। मैं बाबुल में बेल को दंड दूंगा और उसने जो कुछ निकाल लिया है वह उसके मुंह से उगलवाऊंगा। जातियों के लोग फिर उसकी ओर तांता बांधे हुए ना चलेंगे, बाबुल की शहर पनाह गिराई जाएगी। ஆகையினாலே தேவன் அதை அதிகமாய் வெறுத்தார், அதையும் தண்டிப்பேன், அதையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். और इस वचन में हम देख सकते हैं कि ये यिर्मयाह की किताब से लिया गया है 51 से 44 में, कि परमेश्वर इस बातों को बहुत ही पसंद नहीं कर रहे हैं और वो दंड देने के लिए उनको सब सजा देने में वो सोच रहे हैं। இப்படியாக அந்நிய தெய்வத்தின் வழிபாடுகளிலே அவர்கள் காணக்கூடிய நிலைதான் அங்கு காணப்பட்டது. फिर हम देख रहे हैं कि लगातार वो जो अन्य जाति के जो भगवान है, उसकी उन लोग आराधना करने लगे। இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது, எப்படி தொடங்கியது என்பதை நேற்றைய 2 நாளாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகவே பார்ப்பீர்கள் என்றால் நிம்ரோத்தில் இருந்து தான் இவைகள் எல்லாம் தொடங்கியது. लगातार 2 दिन से हम यही देखते आ रहे हैं, ये सब जो मूर्ति पूजा है, जो अन्य जाति के भगवान का जो आराधना है, वो सब कहाँ से आरंभ हुआ था? निम्रोद से ही आरंभ हुआ था। இந்த நிம்ரோத் யார்? तो ये निम्रोद क्या है, कौन है? உங்களுக்கு நன்றாக தெரியும், வேதத்திலே हम जानते காமனுடைய குமாரனாக காணப்படுகிறான் இந்த நிம்ரோத். हैं निम्रोद कौन है, जो पाप का जो पुत्र है, ऐसा हम जानते हैं। அவன் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய வேட்டைக்காரனாக தேவனுக்கு முன்பாக பலத்தவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और वो महान शिकारी था, वो उसका कार्य में सब कुछ वो महानता से वो काम करता था। அவன் கட்டிய பாபேல் கோபுரம் தான் இது. और उनके द्वारा जो बाबेल जो मीनार जो बना हुआ था, वो उसका चित्र है। இந்த பாபேல் கோபுரத்தை ஏன் தேவன் வெறுத்தார்? क्यों परमेश्वर ने इसको स्वीकार नहीं किया, इस मीनार को? அவன் இந்த பாபேல் கோபுரத்தின் கடவுளின் நுழைவாயில் என்று சொன்னான். और वो कहने लगा कि भगवान का प्रवेश द्वार, ऐसा वो कहने लगा इस मीनार को। அவன் படைத்த இறைவனை விட்டு சாத்தானுக்கு என்று ஒரு வழிபாட்டை முறைமையாக தொடங்கி அதை சாத்தானையே கடவுள் என்று
அதற்கான ஸ்தலம் என்றும் அவன் கூறினான் இதை. और परमेश्वर को छोड़ के वो शैतान की आराधना करने और शैतान को महत्व देने लगा और शैतान को हर चीज में वो लाने लगा। ஆகையினாலே தேவன் இதை வெறுத்தார். परमेश्वर ने उसे पसंद नहीं किया। வாசிக்க கேட்போம். இந்த காமுடைய வம்சத்திலே கூஷ் பிறக்கிறான். கூஷோடைய பையன் தான் நிம்ரோத் என்பதை நாம் பார்க்கிறோம், வேதத்திலிருந்தே பார்ப்போம். हम बाइबल में से देखेंगे कि निम्रोद जो है किसका पुत्र है। हम पढ़ेंगे इस वचन। उसने निम्रोद प्राप्त किया, ईवान पृथ्वी पर शक्तिशाली बन गया। वह यहोवा के सामने पराक्रमी शिकारी या था, इसलिए निम्रोद का यह वचन यहोवा के सामने पराक्रमी शिकारी पहुंचा। கூஷ் தான் நிமரோத்தை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இது இறைவனுக்கு எதிரடியாய் நின்ற நிமரோத்தை குறிக்கிற வசனத்தை பார்த்தோம். हम यहाँ इस वचन में देख सकते हैं कि जो कुश का जो पुत्र था वही निम्रोद है और इतना वो शक्तिशाली था और परमेश्वर का विरोध में सब कार्य करने लगा वो। இப்படியாக மேலும் வாசிப்போம். और भी हम पढ़ेंगे। यह बेबीलोनियाई भाषा में है झांकना परमेश्वर के द्वार पर। हिब्रू बाबेल और पावेल कहा जाता है। बाबेल और पाल भ्रमित होने की। இவன் இறைவனுக்கு எதிரடியாக மற்றொரு இறைவனை நிறுவத்தக்கதாக பாபிலோன் என்ற காரியம் பார்ப்பீர்கள் என்றால் பாபேல் மொழியிலே கடவுளின் நுழைவாயில் என்ற அர்த்தம். और उसने क्या किया, परमेश्वर के खिलाफ और एक परमेश्वर भगवान को वो खड़ा किया। और हम जैसे देखते हैं कि परमेश्वर के द्वार पर, परमेश्वर की जगह पर दूसरे एक भगवान को आके रखा था। இது தேவனை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு எதிரடையான ஒரு காரியத்தை அவன் ஸ்தாபித்து அது இறைவனுடைய நுழைவாயில், இறைவனுடைய வசிப்பிடம் என்று அவன் கூறினான். और परमेश्वर ने जिसने आकाश और पृथ्वी का निर्माण किया, उसी परमेश्वर के खिलाफ में उसने एक और एक भगवान तैयार किया और फिर उसको परमेश्वर के द्वार पर ऐसा नाम देकर परमेश्वर का जगह देने लगा। இது பாபிலோன் மொழியிலே கடவுளின் நுழைவாயில் என்று சொல்லப்பட்டாலும் எபிரேய மொழியிலே இது குழப்பம் என்றுதான் கூறப்படுகிறது. भले बाबिलोन का भाषा में इसको परमेश्वर के द्वार ऐसा कहते हैं, लेकिन हिब्रू भाषा में इसको एक कंफ्यूजन ऐसे ही नाम दिया गया है। ஏனென்றால் ஒரு தெளிவான ஒரு இறைத்தன்மை மக்கள் மத்தியிலே இருந்ததை அவன் குழப்பினான் என்பதை இதை காண்பிக்கிறது. क्योंकि परमेश्वर के बच्चे जो थे एकदम सही दिमाग से थे, लेकिन इसके ये कार्य की वजह से परमेश्वर के बच्चे बहुत कंफ्यूज हो गए थे, उन लोग तितर बितर हो गए थे। மேலும் வாசிப்போம். और हम पढ़ेंगे। 88 किलोमीटर बगदादी के दक्षिण में इराक में अल इला के आधुनिक शहर के पास यूफ्रेट्स नदी पर इसके व्यापक खंडहर। இது பார்ப்பீர்கள் என்றால் தென் மெசோபொத்தேமியா பகுதியிலே காணப்படுகிறது இந்த பாபேல் கோபுரம். बाबेल जो मीनार है वो हम मेसोपोटामिया का एरिया के साउथ साइड में हम पा सकते हैं, दक्षिण साइड में। பாத்தாத்திற்கு தெற்கே 55 மைல் அல்லது 88 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக காணப்படுகிறது. जो बगदाद जो कहते हैं उसके दक्षिण भाग में 55 माइल या 88 किलोमीटर की दूरी पर हम ये बाबेल का जो मीनार है वो पा सकते हैं। இது யூப்ரட்டிஸ் நதிக்கரையின் அருகே இருக்கிறது என்று கூறுகிறது. और जो यूफ्रेटिस नदी जो है उस नदी के बाजू में है ऐसा भी कहा गया है। இந்த பகுதி இன்றைய ஈராக்கின் நவீன நகரமான ஹல் இலாவுக்கு அருகே உள்ளது என்று கூறப்படுகிறது. और अभी के जो जमाने में जो इराक देश है वहां पर अल इला करके एक जगह का नाम है, वहां पर हम इस सब बाबेल का जो टावर है वो देख सकते हैं। அந்த இடத்தில் தான் அவன் அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முயற்சித்தான். அதை தேவன் அந்த இடத்திலே குழப்பத்தை உண்டாக்கி அது தாறுமாறாக்கி அந்த கோபுரத்தை நிறுத்தினார் என்பதை வேதத்தில் கூறப்படுகிறதை பார்க்கிறோம். और इसी जगह पर उन्होंने वो बाबेल के मीनार बांधा था और परमेश्वर ने उनके बीच में कंफ्यूजन क्रिएट करके उन सबको काम को रोक दिया है। மேலும் வாசிக்க கேட்போம். पढ़ेंगे। जकरिया 2:7 बाबुल की बेटी के लिए निवासी जियोन विज्ञप्ति। இங்கு கூறப்படுகிறது பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறது.
यहाँ पर लिखा है कि बाबुल की बेटी में जो फंसे हुए लोग हैं, निवासी जो भी है, उन लोग अपने आप को बचा लो, ऐसा लिखा है इस वचन में। ஏன் பாபிலோன் இடத்திலே இருந்து உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறது? क्यों बाबिलोन से हम अपने आप को बचाना है? இந்த உலகத்தில் உள்ள 3400க்கும் மேற்பட்ட மதங்களின் குழப்பத்தின் ஏற்பட்ட ஒவ்வொரு அந்த இடத்தில் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட 3400க்கும் மேற்பட்ட மதங்கள் உருவாவதற்கு இதுவே முதல் தளமாக காணப்பட்டது. ஆகையினாலே அதில் இருப்பவர்கள் தேவனிடத்திற்கு வாருங்கள் என்று கூறுகிறது. क्यों बाबेल की बेटी से हमें बचना है या छुटकारा पाना, ऐसा लिखा है क्योंकि इस दुनिया में हम देख सकते हैं कि 300 के ऊपर, 3000 के ऊपर या 4000 के ऊपर इतने सारे धर्म में वो उधर से ही आरंभ हुआ था। इसलिए हमें उसे पहचान कर उससे बाहर आना है और सही परमेश्वर की आराधना करना है। இந்த உலகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் மெய் கடவுளுக்கென்று ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. जो सही परमेश्वर, जो सच्चा परमेश्वर है, उनका एक तौर तरीका था, उनको उनकी आराधना के लिए एक तरीका था। அதற்கு எதிரடியாக அந்த நிம்ரோத்தோடைய மனைவி, அவருடைய பிள்ளை, இவர்களது வழிபாட்டு முறையை துவக்கி வைத்தது நிம்ரோத் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். और कल पिछले 2 दिन से हम यही देख रहे हैं कि परमेश्वर के खिलाफ जो आराधना लेकर आए थे, शैतान का आराधना, वो सब अब निम्रोद का परिवार ही था, ऐसा हमने देखा था। இந்த உலகத்திலே 3400க்கும் மேற்பட்ட மதங்கள் உண்டு என்று சொன்னேன். और 3600 के लगभग जो धर्म है, अलग अलग धर्म है इस दुनिया में। ஆனால் 4300 மதங்கள் 3400 மதங்கள் இருந்தாலும் அத்தனையும் தனித்தனி மதங்கள் அல்ல. அது ஒன்றிலிருந்து உருவானது. அது நிம்ரோத்துக்குள்ளாக இருந்து ஒன்றானது. அது வெவ்வேறாக காணப்பட்டாலும் அது ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். भले 3400 अलग अलग धर्म है, भले उसका नाम अलग अलग दिया गया है, लेकिन सबका निर्माण निम्रोद द्वारा ही हुआ है। और यही जो फाउंडेशन अगर देखेंगे तो वो निम्रोद का ही है, ये कभी हमको भूलना नहीं है। அது அமெரிக்காவா இருக்கலாம், அரபு தேசமாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். நாடுகள் வேறுபடும், மொழிகள் வேறுபடும், ஆனால் அதில் உள்ள கருத்து ஒன்றை நோக்கியே செல்கிறது. அது நிம்ரோத்திடத்திலிருந்து தொடங்கியதாக காணப்படுகிறது. वो भले अमेरिका हो सकता है, लंदन हो सकता है, अरब हो सकता है, या इंडिया भी हो सकता है, भले अलग अलग भाषा भी हो सकता है, लेकिन इस सब का उत्पन्न कहाँ से हुआ था? बाबेल से ही हुआ था, निम्रोद द्वारा ही हुआ था। ஆகையினால் தேவன் சொல்லுகிறார், அவைகளை விட்டு வெளியே வா என்று கூறுகிறார். परमेश्वर कह रहे हैं कि आपको उस जगह से आपको छुटकारा पाना है, बाहर आना है, ऐसा कह रहे हैं। உன்னை அதை விட்டு விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறார். आप अब उनसे छुड़ा लीजिएगा, अपने आप को छुड़ा लीजिएगा, ऐसा बाबिलोन से छुड़ा लीजिएगा, ऐसा कह रहे हैं। மெய்யான ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு வா என்று கூறுகிறார். जो सही आराधना है, जो सच्चा आराधना है, उसमें हमको ध्यान देना है, ऐसा कह रहे हैं परमेश्वर। வாசிக்க கேட்போம். यिर्मयाह 51:53, चाहे बाबुल स्वर्ग पर चढ़कर उसके गढ़ में ऊंचा किया जाए, तो भी यहोवा की यह वाणी है कि जो उसको नाश करेंगे वे मेरे पास से निकल आएंगे। இன்று 4300 வருடங்களாக இந்த பாபிலிலே ஏற்பட்ட அந்த வழிபாட்டு முறைகள் பல்வேறு நாடுகள், பல்வேறு மொழிகளை கடந்து பல்வேறு தோற்றங்களிலே காணப்பட்டாலும், அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஒன்றை கூறுகிறார். भले हर एक धर्म, जो इतना धर्म है, इतना सारा भाषा है, इतने सारे अलग अलग रीति का तौर तरीका है, लेकिन इन सब से पहले, इससे सबसे बढ़कर जो परमेश्वर जो कह रहे हैं, அதை பாழாக்க என்னிடத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் வரும் என்று கூறுகிறார். परमेश्वर यही कह रहे हैं कि मैं से एक अलग सा एक झुंड आएगा, जो अलग से रहेंगे, जो सच्चा रहेंगे। அதற்கு எதிராக முழங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன், ஒருவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். मैं इनके खिलाफ मैं एक जन को उठाऊंगा, एक जन को निर्माण करूंगा, ऐसे परमेश्वर कह रहे हैं। அதில் இருந்த மக்களை மீட்கத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்ப சொல்லுகிறார். அவர் எழும்புவார்கள் என்று சொல்லுகிறார். और इनसे छुटकारा पाने के लिए, इनसे बाहर निकालने के लिए एक झुंड को परमेश्वर तैयार करेंगे। वो आप सबको लेकर आएंगे, सबको सिखाएंगे, ऐसा वो कह रहे हैं। உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் அவர் சொல்லுகிற என்னிடத்திலே இருந்து வருவான் என்று சொன்ன அவர்கள் நீங்கள் தான் என்பதை முதலாவது மறந்து விடாதீர்கள். और हमको ये याद रखना है कि जो परमेश्वर द्वारा आएंगे, उनको पहचानना है, वो क्या सिखा रहे हैं वो पहचानना है, उसको अच्छी तरह से हमको समझना भी है।
இத்தனை நாள் உங்களுக்கு எங்கே மதம் தொடங்கியது, எதிலிருந்து வந்தது என்று தெரியாத விஷயத்தை ஒவ்வொன்றாக தேவன் அடியன் மூலமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது உங்கள் மனதிலே எழப்படவில்லையா? इतना दिनों से मैं आपको बता रहा हूँ धर्म का, अलग अलग धर्म कहाँ से निर्माण हुआ है, कहाँ से उत्पत्ति हुआ है, तो सब मैं आपको सिखाते आ रहा हूँ कि आपको समझा है क्या ये सब बातें? எதற்காக இதை உங்களுக்கு கற்றுத் தருகிறார்? क्यों मैं आपको ये बार बार सिखा रहा हूँ? தேவனுக்கு எதிரடியான காரியங்கள் எங்கே உண்டானது, அது எப்படி இருக்கிறது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி தேவனிடத்திலே மனம் திரும்பத்தக்கதாக அநேகரை கொண்டு வரத்தக்கதாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். और परमेश्वर ने आपको और हमको क्यों बुलाया है? ताकि हम सब लोगों को जाकर बताएं, उनका मन फिरा कर जो सही रास्ता है वो उनको हम सिखा सके। வாசிக்க கேட்போம். पढ़ेंगे। फिर बाबुल निर्जन टीले सरीसृपों की वनस्पति बर्बाद हो जाएगी और वह जगह सड़ने के लिए छोड़ दी जाएगी। பார்ப்பீர்கள் என்றால் இந்த பாபிலோனை குடியில்லாத மண்மேடாக்குவேன் என்று கூறுகிறார். और यहाँ पर कह रहे हैं कि ऐसा जगह बना देंगे बाबेल को, जहाँ पर सूखा जमीन टाइप बना देंगे, ऐसा लिखा है। இது குடியிருப்பு இல்லாத மனித சஞ்சாரம் இல்லாத இடமாக்குவேன் என்று சொல்லுகிறார். मतलब मनुष्य उस जगह पर रह नहीं सकते, वैसा उस जमीन को मैं बना दूंगा, ऐसा कह रहे हैं। அந்த இடம் மனித சஞ்சாரம் இல்லாமல் ஆகிவிட்டது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. लेकिन ये बात सच हो गया, ये जो वचन के अनुसार अभी हम देखेंगे तो वो जगह ऐसे ही कुछ हो चुका है। ஆனால் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று தெரியுமா? लेकिन आपको और हमको परमेश्वर ने क्यों बुलाया, ये आपको समझना है। அங்கு உண்டான இந்த தப்பான தீய மதமாகிய ஜீவனுள்ள தேவனுக்கு எதிரடியாக நிமிரோத்தினாலே தொடக்கப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை ஒன்றுமில்லாத ஆக்கத்தக்கதாக தேவனிடத்தில் எல்லோரையும் திருப்பத்தக்கதாக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर जानते हैं और इसी नगर द्वारा सब कुछ निर्माण हुआ था, सारे धर्म, और अभी ये नर्क जो है, जो जमीन जो है एकदम जो सड़ने जैसा हो गया, लोग रहते नहीं है, और इसको सबको जाकर बताना, इसलिए परमेश्वर ने आपको और हमको बुलाया है। வாசிக்க கேட்போம். पढ़ेंगे। राष्ट्र जो कुछ यहोवा ने बाबुल के विरुद्ध करने की ठानी है, वह उसे उजाड़ने के लिए स्थिर रहेगा। தேசத்தை குடிலாதபடிக்கு பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைவுகளை நிலைக்கும்படி செய்வார் என்று கூறுகிறது. राष्ट्र को कुछ यहोवा ने बाबुल के विरोध करने की ठानी है, ऐसा कुछ लिखा है यहाँ पर। அது எந்த விதத்திலும் எழும்பாத படிக்கு அதை மட்டுப்படுத்தத்தக்கதாக தேவ பிள்ளைகள் எழும்புவார்கள் என்று கூறப்பட்டு இருக்கிறது. उस देश का एकदम नामो निशान मिट जाएगा, ऐसा परमेश्वर अपने लोगों को उठाएंगे, ऐसा लिखा है। உலகம் முழுவதும் நிம்ரோத் பரவி விட்டார், நிம்ரோத்தை வணங்குகிறார்கள் என்பதே மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை இடத்திலே நீங்களும் நானும் போய் கூற வேண்டியது, உண்மையான தெய்வத்தை வணங்குங்கள், நிம்ரோத்தை அல்ல என்று கற்றுக்கொள்ளத்தக்கதாக पूरा विश्व भर में जो निम्रोद जो है फैल गया है, अभी ये हमारा जिम्मेदारी बनता है, आप और हम जाकर लोगों को बताएं कि निम्रोद से बाहर आओ, बाबेल से बाहर आओ, और सही परमेश्वर की जो आराधना है सही तरह से करना है। உலகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் இந்த நிமரோட்டிய மனைவி சிம்ரன், சிம்ரோஸ், மேலும் பார்ப்பீர்கள் தாமோஸ்க்கு, இந்த மூன்று காரியத்தை உட்கொண்டுதான் இன்றும் திருத்துவ, அதாவது மும்மூர்த்தி கொள்கை காணப்படுகிறதை பார்க்கிறோம். हम देख सकते हैं कि यहाँ पर जो निम्रोद है, सिमरस है, उनकी बेटा तमूस, इन तीनों को ही लेकर ऐसा ट्रिनिटी, ऐसा त्रित्व ऐसा कहते हैं। அங்கு உருவாக்கப்பட்டதுதான் நாடு கடந்து, தேசம் கடந்து, மொழி கடந்து வெவ்வேறு காரியங்களாய் மாற்றி வருகிறதை நாம் பார்க்க போகிறோம். और उनसे जो आरंभ हुआ है वही अभी दुनिया भर में, देश भर में, अलग अलग जातियों में लोग इसी की आराधना कर रहे हैं। பார்ப்போம். पढ़ेंगे। இதுல இருக்கக்கூடிய இஸ்ரேல், மேலும் பார்ப்பீர்கள் என்றால் பல்வேறு நாடுகளிலே அந்த மாறுபாடான பெயர்களிலே வந்த காரியத்தை பார்க்கிறோம். जो हर एक देश में देखे किस नाम से उन्होंने पुकारा है, वो हर एक देश का नाम का डिटेल यहाँ पर बताया है। கொஞ்சம் சாரி, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்குது, ஒரு 5 நிமிடம் எதனா ஒரு பாடல் எதனா பாடிட்டு இருந்து உடனே நான் வந்துடுறேன். पास्टर को एक अचानक काम आ गया है, आप कोई गीत गा सकते तो गाइएगा। 5 मिनट्स में पास्टर आ जाएंगे। कोई गीत गा सकते तो गा सकते।
हमेशा रब की होवे सना, रब की होवे सना हमेशा, रब की होवे सना। होवे मदा सराई, रब की होवे मदा सराई, उसके नाम की सना, उसके नाम की सना हमेशा, रब की होवे सना, रब की होवे सना हमेशा, रब की होवे सना। रब के घर में होवे सिताई, रब के घर में होवे सिताई, उसकी हम दो सना, उसकी हम दो सना हमेशा, रब की होवे सना, रब की होवे सना हमेशा, रब की होवे सना। कामों में वो कैसे काबिल, कामों में वो कैसे काबिल, उसकी कुदरत बता, उसकी कुदरत बता हमेशा, रब की होवे सना, रब की होवे सना हमेशा, रब की होवे सना। जग के जोर से फूको नरसिंगे, जग के जोर से फूको नरसिंगे, मरबत वीणा बजा, मरबत वीणा बजा हमेशा, रब की होवे सना, रब की होवे सना हमेशा, रब की होवे सना। சாரி, கொஞ்சம் உடல் கொஞ்சம் சோர்வா வருது வந்தது. வந்து வாசிங்கள். हम पढ़ेंगे। Israel, Paul, Tamus, Ashtoret, Phoenician, El Paches, Astarte, Babul, Belus, Tammuz, Ria, Isher, Ashur, Nine, Hercules, Baltis, Greece, Zeus, Dionysius, Aphrodite, Rome, Jupiter, Attis, Cybele, Dinah, Bharat, Vishnu, Krishna, Devaki, चीन, बानपू, ही, हैंगओ, मैक्सिको, डाइट्स, क्वेट्ज़ालकोट, पोटलिक। நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்தி கோட்பாடு இந்தியாவில் உண்டானது என்று? जो तृतीयों का जो बातें हम सुनते हैं वो भारत का है ऐसा हमको लगता है। பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய திருத்துவத்திற்கு எதிரடியாக நிம்ரோத் தன்னையும் தன் மனைவியும் தன்னுடைய பிள்ளையுமே மும்மூர்த்தி கோட்பாடு அதே மாதிரியை இங்கு கொண்டு வந்தான். जो स्वर्ग में जो ट्रिनिटी जो इतना पवित्र है उसका जो कंपैरिजन में निम्रोद ने क्या कर दिया, उनका परिवार को एज अ ट्रिनिटी का नाम दे दिया है। அந்த பரிசுத்த தெய்வமாகிய திருத்துவத்திற்கு எதிரான ஒரு திருத்துவத்தை உருவாக்கினான். இதுவோ விபச்சார மார்க்கத்தை, விபச்சாரமான காரியத்திலே காணப்பட்ட தாயை திருமணம் பண்ணி அதற்கு ஒரு பிள்ளை பெற்றது. அந்த பிள்ளையும் கனவில் இல்லாத போது பிறந்த பிள்ளை என்பதையும் பார்த்தோம். और हम देखते हैं कि जो व्यभिचार से जो पैदा हुआ था और व्यभिचार द्वारा जो उन लोग का जो संतान जो है वो बड़ा हुआ था, उन लोग को उस पवित्र परमेश्वर की तुलना कर रहे हैं। जो पवित्र परमेश्वर स्वर्ग में जो एकदम ट्रिनिटी का रूप में है, उनको ये वो आधा दे रहे हैं।
இது எந்த விதத்திலும் நியாயம், தர்மம், சத்தியம் என்ற நீதி எதுவுமே இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ये सब कुछ भी सत्य नहीं है, ये सब अन्याय है, ये सब हम ऐसे जान सकते हैं। ஆகையினாலே அவர்கள் 3 பேரை அவன் முன்னிறுத்தி இந்த மும்மூர்த்தி கோட்பாடை உலகம் எங்கும் பரவி இன்று இருக்கிறதே, இது யாவும் நிம்ரோத்தே என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். तो आज के दिन हम यही देखते आ रहे हैं कि जो ट्रिनिटी का जो भी थियोरी है, जो भी सिखावट है, जो सिद्धांत है, वो इनके द्वारा ही आरंभ हुआ है। அது இஸ்ரவேலை கூட விட்டு வைக்கவில்லை. इजराइल लोगों को भी उन्होंने नहीं छोड़ा था। அது எல்லா நாடுகளையும், பாபிலோன், இஸ்ரேல், அமெரிக்கா, அரபு, ரோம், எகிப்து, இந்தியா, சைனா, இப்படி பல்வேறு நாடுகளை அது ஆக்கிரமித்து நின்றது. सिर्फ अपना इजराइली नहीं बल्कि अमेरिका ले लो, अरब ले लो, चाइना ले लो, भारत ले लो, ऐसे हर एक देश में वो जो बात है, वो जो सिद्धांत है, वो फैल गया है। ஆனால் சகோதரரே, இது உங்களுக்கு தெரியாதபடியினாலே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இது எங்கள் மதம், எங்களுடையது, எங்களுடையது. இது உங்களுடையதல்ல. இது நிம்ரோத்தினாலே உருவாக்கப்பட்டதும் நிம்ரோத்துடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அவருடைய காரியத்திலும் அவருடைய பிள்ளைகளின் காரியத்தினால 3 தாய், பிள்ளை, கணவன் அவர்களையே அவர்கள் தெய்வமாக அறிவித்துக் கொண்டார்கள். அவர்களை தான் நீங்கள் இப்பொழுதும் வெவ்வேறு கோணங்களிலே, வெவ்வேறு பெயர்களிலே இந்த மும்மூர்த்தி கோட்பாடை வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய நாளிலே புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. आपको जानना है, समझना है कि आप कहते हो कि ये तो हमारा देश का है, ये सिद्धांत तो हमारे देश से निकाला हुआ है, लेकिन ये बात नहीं है। जो निम्रोद और उनकी माँ, जो पत्नी और उनका जो बेटा तमुस, इन तीनों को ही लेकर वो ट्रिनिटी का सिद्धांत जो है वहां से जो आरंभ हुआ है, वो अब तक वही चलते आ रहा है। இது இந்திய தேசத்திற்கு மாத்திரம் உரியதல்ல, அது அங்கிருந்து வந்தது உலகம் முழுவதிலும் இருக்கிறது. तो भारत देश का ही नहीं है, वो पूरा विश्व भर में ये देख सकते हैं हम। பார்ப்போம், பாருங்கள். हम देखेंगे। இது பார்ப்பீர்கள் என்றால் எகிப்திய தெய்வங்கள் என்ற மும்மூர்த்தி கோட்பாடுகளை பார்க்கிறோம். ये जो इजिप्ट देश में, जो मिस्र देश में जो ट्रिनिटी का जो आराधना करते हैं, उसका मूर्ति है। இது பார்ப்பீர்கள் என்றால் ரோமர்களுடைய காரியமாக மும்மூர்த்தி கோட்பாடுகளை பார்க்கிறோம். रोमन के जो राज्य है, उनके टाइम का ये मूर्ति है। இது பார்ப்பீர்கள் என்றால் காட் இந்தியா ட்ரினிட்டியிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய மும்மூர்த்தி கோட்பாடுகளை பார்க்கிறோம். हम इंडिया, भारत देश में ऐसा चित्र कुछ देख सकते हैं जिनको त्रित्व ऐसा कहते हैं। இதிலே ஆண் பால்கள் இருந்தாலும் பல இதிலே பார்ப்பீர்கள் என்றால் அது என்ன என்று சொல்வார்கள் என்றால் சிவன், பார்வதி, முருகன் என்று கூறுவார்கள், அல்லது சிவன், பார்வதி, கணேசா என்று கூறுவார்கள். எப்படியும் அந்த வழி அங்கு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். हम देखते हैं कि भले यहाँ पर 3 पुरुष लोग का चित्र है, फिर भी उन लोग कहते हैं कि शिव, पार्वती और कार्तिक ऐसा, मुरुगन ऐसा कहते हैं, यानी तो शिव, पार्वती, गणेश ऐसा उसी आकार को लेकर रख देते हैं त्रित्व में। இது எதுவும் உங்களுடையது அல்ல, அது எல்லாம் அங்கிருந்து வந்தது. ये सब आपका ऐसा आपको लगता है, भारत देश का ऐसा लगता है, लेकिन इसका आधार, इसका जो नींव है, वो वहां से ही आया है। அது பாபேலிலே துவங்கப்பட்டது, எகிப்திலே இருந்தது, கிரேக்குக்கு வந்தது, ரோமானிய இடத்திற்கு வந்தது. पहले बाबेल में था, फिर मिस्र देश में आया, फिर ग्रीक में आया, फिर ऐसे ही रोमन के पास आया, अभी हमारे पास भी आ गया है। இப்படியாக உலகம் முழுவதும் பரம்பியது. ऐसे ही हर एक देश में ये फैल गया था। அதில்தான் இந்தியாவுக்கு வந்ததை தவிர இந்தியாவுக்கு என்று ஒரு காரியம் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். और वैसे ही धीरे धीरे भारत में भी आ गया, लेकिन भारत ही इसका आरंभ है ऐसा हम नहीं बोल सकते हैं। அதை அங்கு மாத்திரம் விட்டு வைக்கவில்லை. புத்தத்திலே நேற்றைய தினத்திலும் பார்த்தோம், புத்தத்திலே இறை நம்பிக்கை என்பது இல்லை. ஆனால் அவர்கள் புத்தரையும் திருத்துவமாக்கி அதற்கு இணையான ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள். और हम कल देखा था हमने, जो बुद्धिज्म है वहां पर भी ऐसा उनका मानना यही है, बुद्धा का मानना यही है कि परमेश्वर ही नहीं है, लेकिन उनके धर्म में भी ऐसा 3 मूर्ति रखकर ऐसा त्रित्व जो है उसका आधार पर उन लोग पूजा करते हैं। கடவுள் இல்லை என்று சொன்னது கடவுள் மும்மூர்த்தி கொள்கையை ஏற்றுக்கொண்டது. परमेश्वर नहीं है बोल रहे हैं, लेकिन फिर भी देखो 3 भगवान के रूप में उन लोग प्रार्थना कर रहे हैं। இருக்கிறதுல இது நினைத்தால்தான் ரொம்ப ஒரு கொடுமையிலும் கொடுமை என்று சொல்லலாம். बहुत ही अन्याय है ऐसा हम बोल सकते हैं। சைனாவிலும் ட்ரினிட்டியை காணப்படுகிறது.
चाइना देश में भी हम देख सकते हैं कि किस रूप से उन लोग ट्रिनिटी का पालन करते हैं। இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறது தான் அந்த திருத்துவ கோட்பாடின் சைனா திருத்துவ கோட்பாடை பார்க்கலாம். तो चाइना में जैसा तृत्व का जो महत्व देते हैं वो यही चित्र है। அது மாத்திரமல்ல மித்ரா ஷவுர் என்று பார்த்தீர்கள் ஈரான் ட்ரினிட்டியை பார்க்கிறோம். ईरान देश में भी हम देख सकते हैं कि जिस तरह से उन लोग ट्रिनिटी भगवान को उन लोग पूजा करते हैं। எனக்கு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய வேதத்தை எடுத்து பாருங்கள். அந்த 4 வேதத்திலே அதிகப்படியான இடங்களிலே மித்ரா என்ற பெயர் வருகிறதை பார்க்கலாம். आपको अगर विश्वास नहीं है तो हिंदू के जो बहुत 4 वेदा जो है उसमें आप खोलकर पढ़ सकते हैं। उसमें मित्रा करके नाम जो है वो बार बार आएगा। அங்கு அந்த வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் முருகன் என்ற பெயர் கார்த்திகேயன் என்ற பெயர் கிடையாது. मुर्गन या कार्तिकन ऐसा कुछ भी नाम नहीं रहेगा उस वेद में। விநாயகர் என்ற பெயர் கிடையாது. गणेश का नाम भी नहीं रहेगा। விஷ்ணு அதாவது பார்ப்பீர்கள் என்றால் பரமேஸ்வரன், மேலும் பார்ப்பீர்கள் என்றால் அந்த பிரம்மா இப்படி என்ற பெயர்கள் எல்லாம் கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய பிரம்மா என்றால் படைப்பவன் என்ற அடையாளத்திற்காக அங்கு பெயர் இருக்கிறதே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய 4 முகன் என்ற காரியம் அங்கு இல்லை. वहां पर भले ब्रह्मा का शब्द रहा रहेगा तो ब्रह्मा बोलेगा तो जिस भगवान जो पूरा सृष्टि का निर्माण किया उसी आधार पर वो बोला है। लेकिन हम जैसा सोचते हैं कि गणेश कार्तिक वो सब नाम नहीं है। இன்றைய தினத்திலே நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தோடைய பெயர் கூட அந்த 4 வேதத்திலே கிடையாது. आज के दिन में जो जिस मूर्ति का हम आराधना कर रहे हैं, जिस भगवान को या पूजा कर रहे हैं, उस किसी का नाम उस 4 वेद में हम नहीं पा सकते हैं। ஆனால் மித்ரா என்ற பெயர் இருக்கிறது. लेकिन मित्रा करके जो नाम है वो हम देख सकते हैं। எல்லாம் அங்கிருந்து வந்தது. वो सब वहां से आया था। இந்த மித்ரா என்ற பெயர் ரொம்ப பிரத்யேகமாக இருக்கிறது. ये जो मित्रा नाम है ये बार बार आ रहा है, ऐसा हम देख सकते हैं। அது மாத்திரமல்ல பார்ப்பீர்கள் என்றால் சரஸ்வதி என்று இருக்கிறது. सरस्वती नाम दिया गया है। சரசு என்பது உங்களுடையது அல்ல. सरस बोलेगा तो वो आपका भगवान नहीं है। பிரம்மா என்பது உங்களுடையது அல்ல. ब्रह्मा बोलेगा तो आपका भगवान नहीं है। பிரம் வம்சத்தை சார்ந்த யாரோ பிரம் வம்சத்திலே வந்தார்களோ அவர்கள் தான் அந்த பிரம் என்ற காரியத்தை வைத்து பிரம்மா என்று சரஸ்வதி என்று உருவாக்கினார்கள். और उन जिसके वंशावली में वो आए थे, जिसके आधार पर वो आए थे, उनको ही ब्रह्मा सरस ऐसा नाम दिया गया है। அந்த பிரம் யார் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். और ब्रह्म कौन है अगर आप सुनोगे तो आपको आश्चर्य होगा। அப்படி என்ற பெயரிலிருந்து பிரம் உருவானது. आप ब्रह्म ऐसा नाम से ब्रह्मा का नाम इस्तेमाल शुरू हुआ था, आरंभ हुआ था। அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவரிலிருந்து தான் உலகம் உண்டானது என்ற ஒரு அடையாளத்திற்காக ஆபிரகாம் என்ற காரியத்தை கொண்டு வந்து அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சிருஷ்டிகர் என்று வைத்தார்கள். और अब्राहम से ही वो नाम ब्रह्मा आया था और उन्हीं के बच्चे हम हैं और वही हमारे भगवान ऐसा करके उसी के आधार पर लोग सोचते हैं। அது மாத்திரமல்ல அதன் அடையாளமாக நீங்கள் பார்க்கலாம் இந்திய தேசத்திலே பிரம்மபுத்ரா என்று இருக்கிறது. ஆறு ஒரு நதி. ब्रह्मपुत्र करके एक नदी भी हम देख सकते हैं। இந்த பிரம்மபுத்ரா என்றால் நாங்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று தான் இவர்கள் கூறுகிறார்கள். और ये ब्रह्मपुत्र का नाम जो लेंगे तो वो अब्राहम से ही आया ऐसा हम विश्वास करते हैं। அதன் அடையாளமாக இந்திய தேசத்திலே குடியேறிய போது அந்த ஆற்றின் பெயர் பிரம்மபுத்ரா என்று வைத்தார்கள். इसलिए भारत देश में हम देख सकते हैं कि उस नदी का नाम भी ब्रह्मपुत्र ऐसा नाम दिया गया है। அடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு ஆற்றின் பெயர் சரஸ்வதி என்று வைத்தார்கள். फिर बाद में सरस्वती ऐसा नाम हम देखा था। சரஸ்வதி என்றால் யார் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள்? सरस्वती बोलेगा तो कौन है? ஆபிரகாமுடைய மனைவி சாரா என்பதுதான் சரசு என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். और अब्राहम की जो पत्नी है जो सारा सरस से ही सरस्वती आया तो यही है अब्राहम की पत्नी सारा। சாராவை தான் நீங்கள் இன்று சரஸ்வதி என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். और सारा को ही आज के दिन में सरस्वती का नाम दिया गया है। நீங்களும் இப்பொழுதும் நன்றாக அதன் காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால் அந்த பிரம்மா அவருடைய தொப்புளில் இருந்து பிறந்தவள் தான் அந்த சாரா என்று கூறப்படுகிறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். और आपने ऐसा सुना रहेगा ब्रह्मा के कोख से जो जन्म हुआ था वही सरस्वती है ऐसा आपने सुना रहेगा। அவள் தொப்புளில் இருந்து வந்தவரையே திருமணம் செய்து கொண்டார் என்று அவரை நகைப்பவர்களும் உண்டு இந்நாள் வரையிலும்.
उनके कोख से जो जन्म लिया उनसे उन्होंने शादी किया करके आज भी लोग बहुत सारे लोग मजाक उड़ाते हैं उस धर्म के लोग। ஒரு சிலர் அவரே படைத்த அவரே திருமணம் சொல்லி செய்து கொண்டார் என்று நகைப்பவர்களும் உண்டு. बहुत सारे लोग उस धर्म के लोग जो है उसने ही बनाया और उसी ने उनसे शादी भी कर लिया ऐसा करके खिल्ली उड़ाते हैं। ஆனால் इன்று வரை அவர்களுக்கு இதோடைய மெய் அர்த்தம் தெரியாது. உங்களுக்கு நான் இன்று சொல்லுகிறேன் அதோடைய மெய் அர்த்தத்தை. लेकिन उसका सही अर्थ क्या है वो आज तक अब तक आप नहीं जानते, लेकिन मैं आज आपको सिखाने वाला हूँ। தொப்புளிலிருந்து அவள் பிறந்தவள் என்றால் என்ன அர்த்தம்? कोख से उनका जन्म हुआ था बोलेगा तो उसका अर्थ क्या है? எங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு, தொப்புள் கொடி உறவு என்று கூறுவார்கள், கூட பிறந்த சகோதரியை கூறுவார்கள். जो नबी से जो தொப்புள் கொடி தொப்புள்கள் தமிழ்நாட்டிலே தொப்புள் கொடி உறவு, அதாவது எங்கள் தாய் வழி உறவு, என் சகோதரி சொந்த என்னோட கூட பிறந்த சகோதரியை தாய் வழி உறவு என்பதற்காக தொப்புள் கொடி உறவு என்று கூறுவார்கள். जैसे हम तमिल में एक कहावत है, जैसे कि एक ही माँ से बच्चे से दो बच्चा जब होता है तो उनको हम कहते हैं कि बहन लोग है करके, क्योंकि एक ही कोख से जन्म लिया है। அது தொப்புள் கொடி உறவு என்பதற்காக தான் அவளுடைய சொந்த சகோதரி என்பதை தான் அங்க அடையாளம் படுத்தத்தக்கதாக அங்க கூறப்படுகிறது. தொப்புளிலிருந்து அவள் பிறந்தார் என்று. தொப்புளிலிருந்து எங்கன்னா பிறக்க முடியுமா? யோசித்து பாருங்க. देखो जैसा कोख से जन्म लिया है, जैसा वो हमने शब्द हमने पढ़ा था अभी थोड़े देर पहले, वो उन लोग भाई बहन बहन ही है, वो कुछ और रिश्ता नहीं है। இது அர்த்தத்தோடு வைக்கப்பட்டது. वो एक सही अर्थ से वो रखा गया है। இதற்கு பெயர் அவர் சகோதரியை அவர் திருமணம் பண்ணி கொண்டார் என்பதற்கு அடையாளம். इसका अर्थ यही है कि उन्होंने खुद की बहन से शादी किया है। அந்த காலங்களிலே சகோதரிகளை திருமணம் செய்யும் பழக்கம் இருந்தது. उस जमाने में हम देखते हैं कि बहन खुद की बहन लोगों से उन लोग शादी कर सकते हैं। இவருடைய பேரனுடைய காலத்திற்கு பின்பாக தான் மாமன் மகள்களையும் மற்றவர்களையும் திருமணம் செய்யும் பழக்கம் உண்டானது. उसके 2-3 संतान के बाद ही उन लोगों ने क्या किया था, बच्चे के बच्चे जो मामा के बच्चे या ऐसा सबसे उन लोग शादी करने लगे। இது இப்பொழுதும் பல நாடுகளிலே சகோதரிகளை திருமணம் செய்யும் பழக்கம் உண்டு. அதை நீங்கள் பார்த்தீர்களா? अभी भी बहुत सारे देश में हम देखते हैं जो बहन लोग हैं उनसे शादी करते हैं। ஆனால் தேவன் இப்பொழுது அதை அங்கீகரிக்கவில்லை. அது உன்னுடைய தூரத்து உறவாக வேண்டும், உன்னுடைய சொந்த ரத்தம் இருக்க வேண்டாம் என்று பிரித்ததினால் இவர்கள் பின்வரும் காலத்திலே மாமன் மகள்களை திருமணம் செய்யவும் தூரத்தில் இருப்பவர்களை திருமணம் செய்யவும் மாற்றப்பட்டார்கள் என்பதற்கும் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை பார்க்கலாம். हम अभी ये भी देखते हैं कि परमेश्वर यही कहते हैं कि एक ही रक्त में हमको शादी नहीं करना है, दूर के रिश्तेदार से हमें शादी करना है। तो अभी भी बहुत सारे लोग जो है उन्होंने परिवर्तन किया है। अभी उन लोग दूर के रिश्ते से शादी करते हैं या नहीं तो खुद के मामा या बच्चे उन लोग से उन लोग शादी करते हैं। இந்த ஆபிரகாம் ஒரு அவருடைய தங்கையை தான் திருமணம் சகோதரியை தான் திருமணம் பண்ணி கொண்டார். अब्राहम ने जो क्या किया, उन्होंने उनका बहन से शादी किया है। அவள் பேர் சாரா. उनका नाम सारा है। ஆகையினால தான் பிரம்மா சரஸ்வதி என்று பெயரை வைத்தார்கள். इसलिए ब्रह्मा सरस्वती ऐसा नाम दिया गया है। ஆகையினால் தான் அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்தவரை திருமணம் செய்தார்கள். அதாவது கூட பிறந்தவரை திருமணம் செய்தார் என்பதற்கு அடையாளமாக தான் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்தவரை திருமணம் செய்தார் என்று கூறப்படுகிறது. एक ही कोख से उनका जन्म हुआ था, इसलिए उन लोगों को ऐसा कोख से शादी हुआ है, एक साथ शादी हुआ है, उन लोग बहन भाई ऐसा कहा जाता है। இது கூட இஸ்ரவேலிலிருந்து தான் இங்க வரப்பட்டதை தவிர வேறு எங்கும் இல்லை. और ये भी इजराइल से यहाँ पर आया और कहीं से नहीं। அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இஸ்ரேல், பாபேல், எகிப்து, மெசபொத்தோமியா இப்படி பல்வேறு நாடுகளில இருந்து பல்வேறு கற்றுணர் பல்வேறு தெய்வ வழிபாடுகளை உள்ளடக்கி ஒரு வித்தியாசமான ஒரு புது மதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்து மதமே தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்து மதம் என்று ஒன்று இல்லை, அது முன்பு இல்லை. அது இப்பொழுது பல்வேறு நாடுகளில் இருந்து கடன் வாங்கப்பட்டது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். हमको अभी अच्छे से समझना है, जो हिंदू धर्म है वो खुद का ऐसा कुछ धर्म नहीं है। इजराइल से थोड़ा, अरब से थोड़ा, या मेसोपोटामिया से थोड़ा, मिस्र देश से थोड़ा थोड़ा उनका जो भी रीति रिवाज है वो सबको अपना कर उन्होंने ऐसा अपना धर्म बनाया है।
ஆகையினாலதான் அதே வழியிலே பார்ப்பீர்கள் என்றால் 4 வேதங்களிலே இந்த மித்ரா என்ற பெயரும் காணப்படுகிறது. इसलिए 4 वेदों में हम इस मित्रा का नाम जो है वो हम देख सकते हैं. இது மித்ரா என்பது பார்ப்பீர்கள் என்றால் ஈரான் பகுதியை சார்ந்தது. और ये मित्रा जो है वो ईरान देश का जो भगवान है. இது எகிப்திலும் காணப்படுகிறது, ரோமானத்திலும் காணப்படுகிறது. இது பாபேலிலே தொடங்கப்பட்டது என்பதை இது அடையாளமாக காண்கிறது, பார்க்கிறோம். ये हमारा ईरान में भी देख सकते हैं, या मिस्र देश में भी देख सकते हैं, रोमन में भी देख सकते हैं, लेकिन इसका आरंभ कहाँ है? बाबेल से हुआ था ये मित्रा का नाम. மேலும் பார்ப்போம். और हम देखेंगे ஆப்பிரிக்காவிலே ட்ரினிட்டியை பார்க்கிறோம். ये अफ्रीका देश में भी हम देख सकते हैं कि जिस तरह से वो ट्रिनिटी भगवान को आराधना करते हैं. ஆப்பிரிக்கா தேசத்தையும் விட்டு வைக்கவில்லை இந்த ட்ரினிட்டி. இது நிம்ரோத்திலிருந்து வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். इसको हमें याद रखना, ये निम्रोद से ही आया था. கிரேக்கிலே பார்க்கிறோம். ये ग्रीक में है. அதுவும் அங்கிருந்து வந்ததுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். ये भी वहां से आया था, हमें भूलना नहीं है. நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு தான் இந்த திரிசூலம் இருக்கிறது, இந்த வேல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். आप लोग हमेशा सोचते हैं कि हिंदू धर्म में ये त्रिशूल है, ये जो बहुत सारे जो खंबा उन लोगों ने हाथ में रखा है, ये सब इंडिया भारत के भगवानों के पास ही है करके. அது கூட பார்ப்பீர்கள் என்றால் கிரேக் ரோம்ல இருந்து தான் வந்தது. ग्रीक और रोमन से उन लोगों ने वो सब तौर तरीका चीना है. அது மாத்திரமல்ல, இவர் வைத்திருக்கிற இந்த காரியம் இந்த முக்குறிப்பி என்ற காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேலிலே அதை பயன்படுத்தினார்கள். और ये जो उन लोग जो भी हाथ में पकड़े हुए हैं, ये सब इजराइल देश में भी इस्तेमाल किया है. அதை எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். किसके लिए इस्तेमाल हुआ था मैं बता रहा हूँ, सुनिएगा. அவர்கள் இஸ்ரேலருக்கு பலியிடும் பழக்கம் உண்டு. इजराइल लोगों को बलि चढ़ाने की आदत है. அந்த பலி ஆடுகளை நெருப்பிலே போட்ட பிறகு அதை மாற்றி விடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. और इजराइल लोग जब बलि चढ़ाते हैं तो उस बलि को उनको उठाना था, रखना था, उसको इधर उधर करने के लिए उसको एक औजार जैसा उन लोग इसको इस्तेमाल करते हैं. திரிசூலம் என்று சொல்லுகிறீர்கள், அங்க முக்குறிப்பி என்று கூறப்படுகிறது. यहाँ पर हम लोग त्रिशूल बोलते हैं, वही वहाँ पर ट्रिनिटी ऐसा जैसा तत्व कहते हैं. மெக்சிகன்ல பார்ப்பீர்கள் என்றால் ட்ரினிட்டி. मेक्सिकन में भी हम देख सकते हैं जिस तरह से उन लोग तत्व का पूजा करते हैं. இது வித்தியாசமானதா இருக்கிறது, பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. इतना अलग है, देखिए उसका मूर्ति का चित्र देखिए आप. அங்கும் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ட்ரினிட்டி இருக்கிறது. वहाँ पे भी वो ट्रिनिटी का दूसरा आकार दिया गया है. இவைகள் எல்லாம் அங்கு பாபேலிலிருந்து நிம்ரோத்திலிருந்து வந்தது என்பதை அடையாளப்படுத்துகிறது. உங்களுக்கு ये सब बाबेल से और निम्रोद से ही आया, इसे हमें याद रखना है. மேலும் சில நாடுகளிலே உள்ள ட்ரினிட்டியை பார்க்கிறீர்கள். और भी बहुत सारे देशों में इस तरह का तत्व को इस्तेमाल करते हैं. இப்படியாக இந்த திருத்துவம் நாம் இந்திய தேசத்திற்கும் வந்தது தவிர வேறு எந்த விதத்திலும் இல்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். और इसी तरह से इसी रूप में अपना भारत में भी ये जो तत्व है वो आया था, किसी और आकार से या रूप से नहीं. ஒரு காரியம் உடாத எல்லா விஷயத்திலும் பார்ப்பீர்கள் என்றால் இந்த திருத்துவ கோட்பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். सब हर एक धर्म में हम देखते हैं ये तत्व को इस्तेमाल कर रहे हैं. அடுத்து ஒரு காரியத்தை பார்த்து விட்டு முடிப்போம். और एक बातें हम देखकर खत्म करेंगे. இது பார்த்தீர்கள் என்றால் சுமேரியன் ட்ரினிட்டி. இதுவும் ஒரு சுமேரியன் ட்ரினிட்டி. सुमेरियन ट्रिनिटी है ये. உங்களுக்கு தெரியுதுல்ல? இல்ல பாஸ்டர். தெரியலையா? இப்ப தெரியுதுங்களா? தெரியுது, இப்ப தெரியுதா? இது பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நாட்டில் உள்ள ட்ரினிட்டி. ये दूसरा एक देश का एक जो तत्व है. இது பார்த்தீர்கள் என்றால் சுமேரியன் ட்ரினிட்டி என்று கூறப்படுகிறது. सुमेरियन ऐसा उनका भगवान है ये. இந்த டச்ல இருக்கிற காரியத்தை பார்ப்பீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தெய்வ சிலைகளிலே இது இந்த மாதிரியை நீங்கள் பார்க்கலாம். इंडिया में भी बहुत सारे मूर्ति का जो आकार है वो कुछ इसी प्रकार का है, हम देख सकते हैं.
இப்படியாக பார்ப்பீர்கள் என்றால் இது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய ட்ரினிட்டி. इजराइल देश में जो तृतीय भगवान का जो आराधना करते हैं वो यहाँ पर देख सकते हैं। இஸ்ரவேலர்களே இறைவனை வணங்குகிறேன் என்று சொல்லி கடைசியாக வணங்கினது இதுதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். इजराइल लोग भी जो परमेश्वर की आराधना करेंगे करते हैं ऐसा बोल बोलकर यही भगवान यही मूर्ति को उन लोग आराधना कर रहे थे। ஏதோ இஸ்ரவேலர்கள் என்றால் அவர்கள் மெய்யான தெய்வத்தை மாத்திரமே வணங்குகிறார்கள் என்று நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களும் அநியாயத்தை செய்தார்கள். ஆகையினால் தான் தேவன் அவர்களையும் தண்டித்தார். हमको कभी ये नहीं सोचना है कि इजराइल लोग हैं उन लोग हमेशा सच्चा परमेश्वर की आराधना करते हैं, बिल्कुल नहीं। उन लोगों ने भी बहुत सारे गलत तरीका इस्तेमाल किया, गलत रास्ते में चले, इसलिए परमेश्वर ने बार बार उनको दंड किया है। இது ஏதோ நான் கதைகளை விட்டுக் கொண்டு இல்லை, நானே கிராபிக்ஸ் எதுவும் செய்யவில்லை. இவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ள அடையாளங்களை எடுத்து உங்களுக்கு உரைக்கிறேனே அன்றி நான் சொந்தமாக எந்த கருத்தையும் இதில் நான் வைக்கவில்லை. मैं जो भी आपको दिखाया है, जो भी बोला हूँ, ये सब मेरा खुद का बात नहीं है, ना ही मैंने कुछ ग्राफिक करके ये सब चित्रों को बनाया है। ये सब सच बात है और सच बात ही मैंने आपके सामने रखा है। இப்படியாக பல்வேறு நாடுகளை இந்த திருத்துவம் நிம்ரோத்திலிருந்து கடந்து வருகிறதை பார்க்கலாம். और वैसे बहुत सारे देशों में किस तरह से ट्रिनिटी का इस्तेमाल किया है, जो बाबेल से आरंभ हुआ है, वो सब हम देख रहे हैं। பாருங்கள், எத்தனை எத்தனை காரியங்கள், எத்தனை எத்தனை மாடுகள் மாறினாலும் ஒரே தத்துவார்த்தம். அது நிம்ரோத்துடைய மனைவி கணவர் அவருடைய பிள்ளையின் காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். कितना देशों में देख रहे हैं, देखो अलग अलग देश में भी इस्तेमाल कर रहे हैं, लेकिन हर एक देश में तृत्व का रूप दिया गया है, लेकिन इसका आधार निम्रोद और उनकी पत्नी और तमुस इनके द्वारा ही हुआ है। அதான் நாடுகள் மாறலாம், மொழிகள் மாறலாம், உருவங்கள் மாறலாம், பெயர்கள் மாறலாம். भले भाषा अलग अलग हो सकता है, देश अलग अलग हो सकता है, धर्म अलग अलग हो सकता है, आकार भी अलग अलग हो सकता है, ஆனால் மும்மூர்த்தி கோட்பாடு மாறாதது, மாற்றத்திற்கு இல்லாதபடிக்கு அது பாபேலிலே உருவாக்கப்பட்டது என்பதற்கு இவைகள் எல்லாம் அடையாளங்களாக காணப்படுகிறதை लेकिन ये பார்க்கிறோம். सब जो है तृत्व जो है ये सब बाबिल से ही आरंभ हुआ है। भले दूसरा रूप दिया गया है, लेकिन उसका आरंभ वहां से ही हुआ है। ஆகையினாலே சகோதரனே சகோதரியே, तो मेरे प्यारे भाई और बहनों, தேவன் அந்த பாபேலை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். तो परमेश्वर कह रहे हैं कि उस बाबिल से हमको बाहर आना है, ஏனென்றால் அவைகளை அழிக்க போகிறார். कि परमेश्वर उस बाबिल को नाश करने वाले हैं। இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள் சிக்கி இருப்பதினாலே தேவன் முதலாவது முறை வந்து மீட்டார். पूरा विश्व जो है, दुनिया जो है पाप में फंसा है, इसलिए परमेश्वर ने एक मौका देकर उसको छुड़ाया था। இப்பொழுதும் தேவன் அந்த மீட்புக்குள்ளாக வருகிறவர்களை அவரை பிடித்துக் கொள்வதற்கான வழி வாசலை திறந்து வைத்திருக்கிறார். अभी भी परमेश्वर ने अपना रास्ता जो है खोलकर रखे, जो बचे हुए जो धर्म के रास्ते पे चलते हैं उनको सही सलामत रखने के लिए। ஆனால் காலம் செல்லாது, लेकिन टाइम जो है वो गुजर रहा है। அவர் வரப்போகிறார். परमेश्वर जल्दी आने वाले हैं இந்த உலகம் அழிய போகிறது. और इस दुनिया का नाश होने वाला है। தேவனை விட்டு மருவி பாபேல் பழக்கத்திற்கு அந்த நிம்ரோத்து மனைவியும் அவருடைய மகனையும் வணங்கி பல்வேறு தேசங்களிலே, பல்வேறு மொழிகளிலே, பல்வேறு கோணங்களிலே, பல்வேறு சிலைகளாக வைத்து வணங்குற யாவரும் இந்த உலகத்தோடு சேர்ந்து அவைகளும் அழிய போகிறது. और जो भी इस मूर्ति की आराधना करते हैं, जो तमूज है, जो निम्रोद है, उनके रूप में जो तृत्व को अलग अलग रूप में, अलग अलग आकार में, भाषा में, धर्म में हम जो भी आराधना करेंगे उन सब का नाश होने वाला है। இந்த அழிவுக்கு முன்பாக அதை விட்டு வெளியே வாருங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள். इस नाश के होने से पहले आप उससे बाहर आ जाइएगा और सही परमेश्वर की आराधना कीजिए। தேவனுக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் அழிய போகிறது, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ये सब नाश होने वाला है, इसलिए सही परमेश्वर का आराधना करके सही मार्ग पर हमको चलना है। ये सब सत्य है, सत्य है, सत्य है। இதை வணங்கினவர்களும் சரி, அவைகளும் சரி, இந்த பூமியோடு அதை நிர்கரகம் செய்யத்தக்கதாக நெருப்பிலே சுட்டி எரிக்க போகிறார். इन सब जो जिन्होंने इसको बनाया है और जो जो इसकी आराधना करे, सब लोग को अग्नि में जलाने वाले हैं। அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். हमको उनसे उस अग्नि से बचना है। இதை சொல்லதான் நான் உங்களிடத்திலே அநேக நாளாக முற்பட்டு கொண்டு இருக்கிறேன். இது इसे வட बताने के இந்தியா लिए வட இந்தியா முழுவதும் சொல்ல வேண்டியது உங்கள் கையிலே இருக்கிறது. ये सब बताने के लिए मैं इतना दिन से मैं कोशिश कर रहा हूँ। अभी ये जिम्मेदारी आपका है, आपको ये पूरा नॉर्थ इंडिया में आप सबको बताना है।
செய்வதும் செய்யாததும் உங்கள் கையில இருக்கிறது. करो या ना करो सब आपके हाथ में है अभी। அதை செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், பரலோக ராஜ்யத்தை தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. जो भी करेंगे उनको आशीर्वाद मिलेगा, स्वर्ग मिलेगा, वो आशीर्वाद आपका है। இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து சும்மா இருத்தல் ஆகாது என்று நினைப்பவர்கள் தேவன் அண்டைக்கு வாருங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் உங்களை பரலோகத்திலே சேர்க்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயணத்தை தொடருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். जो ये सच्चा परमेश्वर के लिए सेवा करना है, सच्चा परमेश्वर का जो सत्य है वो लोगों तक पहुंचाना है और सही परमेश्वर की जगह पर हमको जाना है और ऐसे ही लोगों को हमको सिखाना है। यही सत्य मार्ग है, ये समझकर आप उसके जैसे ही चलिएगा। நீங்கள் आमीन। பார்க்கக்கூடிய எந்த காரியமும் உங்கள் தேசத்திலே உங்களுக்கு என்று சொல்லுவது மிக மிக உங்களுடைய அறியாமையை தான் காண்பிக்கிறது. அது வெளியிலிருந்து வந்தது, அது ஆதியிலிருந்து வந்தது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். मैं यही विश्वास करता हूँ, यही आशा करता हूँ कि आप समझे रहेंगे कि जो भी आपका भारत देश में है वो आपका नहीं है। आपको लग रहा है हमसे ही ये सब आरंभ हुआ है, लेकिन ये सब बाहर से आया है, हमका निम्रोद से आया है, जो बाबेल से आया है। इसे हमें कभी भूलना नहीं है। தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. परमेश्वर आपको आशीष करेंगे और चलाएंगे। உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன், உங்கள் சகோதரன், உங்கள் ஊழியக்காரன் என் பன்னீர்செல்வம். ஆமென். आपसे मैं विदा ले रहा हूँ, आपका दोस्त, आपका भाई, आपका सेवक पास्टर एन पन्नीरसेल्वम। आमीन। आमीन। धन्यवाद। धन्यवाद पास्टर, बहुत अच्छा संदेश के लिए। धन्यवाद सिस्टर आपका ट्रांसलेशन के लिए। सच में हम आज पता चला जो त्रिमूर्ति जो कॉन्सेप्ट है बाहर से बाबेल से आया है, उसी को सब प्रकार के देश में अलग अलग रूप से मानते आ रहे हैं। इसको हमको सबको समझाना है, सच्चाई को बताना है। धन्यवाद। ये हम अंतिम प्रार्थना में जाएंगे। मैं हमारे बीच में सिस्टर कल्याणी அவர்களை இந்த இறுதி ஜெபத்தை ஏறெடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா பிதாவே, இதோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்க செய்த அளவற்ற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் சுவாமி. கர்த்தாவே, இதோ உலகம் முழுவதும் பிரதிபலிப்பை போலியாக ஆக்கி கர்த்தாவே காட்சியளிக்கிறீரப்பா. பிதா சுதன் பரிஸ்தாவி என்ற பெயராய் கர்த்தாவே அதை போலியாக ஆக்கி சாத்தான் இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நாட்டிலும் வணங்கத்தக்கதாக ஒவ்வொரு நாட்டில் மக்களை பட்டு கொண்டு இருக்கிறார். நெட் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பாருமா. உம்முடைய வல்லமை பெரிய, கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது சுவாமி. கர்த்தாவே, இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களை நீர் ஒவ்வொருவராய் பேர் பேராக அழைத்த அவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை போதித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இது அநேக பேர்களுக்கு சென்றடைவதற்கு நீர் கிருபை செய்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அறியாமல் செய்த காலங்களை நீர் அதை ஒவ்வொரு நாளும் நீர் அதை எடுத்து போடுகிறீரப்பா. அதே போல அந்த மக்களுக்கும் கிருபை செய்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தயவாய் இருந்து அவர்களுடைய தவறுகளை எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பாதத்தண்டையிலே அவர்கள் வந்து சேர்வதற்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் அவர்களுக்கு நீர் கொடுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. யாரையும் விட்டு விடாதே அப்பா. உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு அநேக ஆத்துமாக்கள் வந்து சேர வேண்டும். கர்த்தாவே, நீர் ஒருவரையும் நீர் விட்டு விடுவதில்லை அப்பா. உம்முடைய ரத்தம் சிந்தந்து ஒருபோதும் அது வீணாக போவதில்லை சுவாமி. நீர் எல்லோரையும் மீட்டுக்கொள்ள நீ சித்தமா இருக்கிறீரப்பா. நாங்கள் தான் அதற்கு தடையாக செயல்படுகின்றோம் அப்பா. எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி கொள்ளும் சுவாமி. எங்கள் மூலமாக பல பேர் வந்து சேருவதற்கு நீர் கிருபை செய்தலும். இந்த ஜூம் மீட்டிங்ல அநேக ஆத்துமாக்கள் வந்து சேருவதற்கு நீர் கிருபை செய்தலுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அதுவும் வடநாட்டில் இருக்கிற கூடிய அந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அந்த கிருபையை அவர்களுக்கு அளித்தருளும். அவர்கள் தன் தவறிலிருந்து உணர்ந்து தன் தவறிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு உம்முடைய கிருபை எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கைவிட்டு விடாதையப்பா. அன்பு தெய்வமே, யாரையும் கைவிட்டு விடாதையப்பா. உம்முடைய ராஜ்யம் வரக்காட்டியுமே
எல்லோருக்கும் உம்முடைய கிருபையின் முடிவு காலம் முடிவதற்கு முன்னாடி எல்லோரும் அதை வந்து உண்மையாக புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்தியத்தை பல பேருக்கு சென்றடைவதற்கு நீர் கிருபை செய்தலும் மேலும் மேலும் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சாமி. இந்த ஜூம் மீட்டிங்ல அநேக ஆத்துமாக்களை நீர் கூட்டி சேர்த்துள்ளமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. உம்மால் முடியாதது ஒன்றும் இல்லையப்பா. எல்லோரையும் கூட்டி சேர்க்கிற பரிசுத்தாவியே நீர் கூட்டி சேர்த்து எங்களை ஒரே ஐக்கியத்திலே வைத்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேரும் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். अरुமையான ஜெபத்துக்கான சிஸ்டர், बहुत धन्यवाद, सबको धन्यवाद। कितने भी लोग